எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய கவிஞனின் வரிகளோடு அறிவியல் வாசனையோடு என் வணக்கங்களையும் அறிவியல் விழாவின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விமானத்துறையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இராணுவ விஞ்ஞானி. மதுரை தமிழகத்தின் கலாச்சார தலைநகரமாக திகழக்கூடியது, உபசரிப்புக்கு பெயர் பெற்றது. நாங்கள் புதிய விமானத்தை எப்படி வரவேற்போம் தெரியுமா? விமானத்துறையில் புதிய விமானம் எப்படி வரவேற்கப்படும் தெரியுமா? அந்த விமானத்திற்கு இரண்டு புறமும் தீயணைப்பு வாகனங்களை, 2 வாகனங்களை நிறுத்தி நீரை பீச்சி அடித்து வாட்டர் கன் சல்யூட் என்கிற நீர் பீரங்கி மரியாதையை தந்துதான் ஒரு விமானத்தை வரவேற்பார்கள். ஒரு விமானத்துறை விஞ்ஞானியை மதுரை மாநகர மக்கள் மழை பொழிந்து, உங்களுக்கு மட்டுமல்ல மாநகரத்திற்கே நீர் பீரங்கி மரியாதையை நாங்கள் தருகிற பெரிய மனதுக்காரர்கள் என்று நிரூபித்திருக்கிற மதுரை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றி. நான் புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் என்று ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் சொன்னார். உலகத்தின் சின்ன சின்ன பாவங்களில் ஒன்று ஒரு எழுத்தாளனை பேசச் சொல்வது. உலகத்தின் பெரிய பெரிய பாவங்களில் ஒன்று ஒரு விஞ்ஞானியை பேசச் சொல்வது. அதிலும் யார் கூட பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் இவர் பேச்சை கேட்டிராத தமிழர் இல்லை, இவர் பேச்சை கேட்டிராதவர் தமிழரே இல்லை. அப்படிப்பட்டவர்கிட்ட பக்கத்தில் ஒரு இருக்கையை போட்டு ஆராய்ச்சி கூடத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு விஞ்ஞானியை விமானம் இல்லை என்றாலும் நீங்கள் மகிழுந்திலே வர வேண்டும் என்று இழுத்து வந்து உட்கார வைத்து பேசுங்கள் என்று இரும்படிக்கிற இடத்தில் ஒரு ஈயை உட்கார வைத்திருக்கிறீர்களே, நியாயமா? அதற்கு அறிவியல் விழா. நாங்கள் ஆராய்ச்சியில் சிறந்தவர்கள், பேச்சில் சிறந்தவர்கள் அல்ல. அதில் என்னுடைய அம்மா சொல்லுவாங்க, டேய் நல்லா படிக்கணும்டா, நீ பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா என்ன சொன்னார்? பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாரையும் வீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையோடு மக்கள் சிந்தனை பேரவை ஆய்வுக்கூடங்களில் மட்டுமே அடைந்து கிடக்கிற அறிவியல் தத்துவங்களை பொதுவெளியில் பேச வேண்டும். பொதுவெளியில் ஆக்சிஜனின் அடர்த்தியை விட அறிவியலின் அடர்த்தி அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு இயங்கி வருகிறது. இதில் நானும் ஒரு பங்காளனாக இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பேராசிரியர் ஐயாவை உங்களைப் போல ஒரு ரசிகனாக நான் தூரத்திலிருந்து ரசித்திருக்கிறேன். மாணவ பருவத்தில் எனது வேலூர் பொறியியல் கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊரிஸ் கல்லூரியில் அவர் வந்து பேசிய பொழுது இடம் கிடைக்காமல் அந்த அரங்கில் நின்று கொண்டிருந்த பல இளைஞர்களின் மத்தியில் நானும் ஒருவனாக நின்று கொண்டு அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். இன்று அவருக்கு அருகில் உட்காருகிற அற்புதமான வாய்ப்பை மக்கள் சிந்தனை பேரவை வழங்கி இருக்கிறது. அதிலும் ஸ்டாலின் குணசேகரன் அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் நிலா தமிழர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அவரும் நானும் 3 ஆண்டுகள் நேஷனல் டிசைன் ரிசர்ச் ஃபோரம் என்கிற தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்றத்தில் ஒன்றாக பணியாற்றினோம். நான் அதன் இயக்குநராக இருந்தேன், அவர் அந்த ஆராய்ச்சி கூடத்தின் தலைவராக இருந்தார். அப்பொழுது ஒரு சமீபத்தில் ஒரு முறை சொன்னார், ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, ஒரு புத்தக வெளியீட்டு விழா, நீங்கள் இதில் பங்கேற்க வேண்டும். மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய இமெயில் முகவரிக்கும் உங்கள் ஊருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அவர் இஸ்ரோ நிறுவனத்தில் இருந்த பொழுது அவருடைய இமெயில் ஐடி என்ன தெரியுமா? madurai@. அது ஏன் மதுரை? MA துரை @. அது என்ன MA துரை? மயில்சாமி அண்ணாதுரை மதுரை @. ஆக இப்படி தூங்கா நகரத்தோடு தொடர்புடைய, தூங்காமல் ஆராய்ச்சி செய்து இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியின் தொடர்பால் எனக்கு இந்த அரங்கில் நிற்கிற வாய்ப்பும், நான் தொழுது கொண்டு இருக்கிற தமிழ் இப்படியெல்லாம் பேச முடியுமா, உலகத்தின் பல மூலைகளில் தமிழ் நெஞ்சங்களுக்குள் தமிழை இப்படியெல்லாம் கொண்டு சென்று விதைக்க முடியுமா
பல்வேறு தலைமுறைகள் தாண்டியும் மக்களால் ரசிக்கப்பட முடியுமா என்ற பல கேள்விகளுக்கு பதிலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களோடு இன்று ஒரே மேடையில் நான் உட்காருவதற்கு காரணமான திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கும் நிலா தமிழர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும் மறுபடியும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். DRDO, தி டிஃபென்ஸ் ரிசர்வ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, மிக்ஸ்டு ரியாலிட்டி என்கிற மெய்நிகர் தொழில்நுட்பங்கள், ரொபாட்டிக்ஸ் என்கிற எந்திரவியல் என்று பல தொழில்நுட்பங்களில் இராணுவம் சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் இந்த தேசத்தை எப்படி பாதுகாப்பது என்பது சார்ந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் தங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை தியாகம் செய்துவிட்டு ஆராய்ச்சி கூடங்களில் இயங்கி வருகிறார்கள். எங்களுடைய நிறுவனத்தின் தலைவராக, தலைமகனாக, தலைமை விஞ்ஞானியாக இருந்தவர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். பேராசிரியர் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஒரு வரலாற்றை விளக்கின் மூலமாக விளக்கிய பேராசிரியர் அவர். அதில் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. நான் ஒரு கோட்டு போட்ட ஒரு விஞ்ஞானியாக உங்கள் முன்பாக நின்றாலும் வடசென்னையின் குடிசை பகுதியில் பிறந்து வளர்ந்த கால்சட்டை சிறுவன் நான். எனது வீட்டில் மின்சாரம் இல்லை. மண்ணெண்ணெய் விளக்கில் 10ஆம் வகுப்பு, மண்ணெண்ணெய் விளக்கில் 12ஆம் வகுப்பு, மண்ணெண்ணெய் விளக்கில் பொறியியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு வகுப்பு என்று அவர் சொன்ன அந்த சிம்னி விளக்கிலேயே படித்து வளர்ந்து சாதித்த சிறுவன் நான். எங்களுடைய DRDO நிறுவனம் உள்நாட்டு ஆராய்ச்சி, நமது இராணுவ விஞ்ஞானிகள் தொடர்ந்து பல நிலைகளில் தங்களது ஆராய்ச்சியை நடத்தி பல படைப்புகளை, போர் விமானம் நாம் உருவாக்கி இருக்கிறோம். லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜஸ் என்கிற நவீன 4ஆம் தலைமுறை போர் விமானத்தை நாம் சொந்தமாக இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறோம். நமக்கான ஏவுகணை திட்டங்களை அக்னி, பிருத்வி, ஆகாஷ், திரிஷூல், நாக், பிரம்மோஸ், மிஷன் சக்தி சொல்லிக்கொண்டே போகலாம். பல ஏவுகணை திட்டங்களை இந்திய மூளைகள் இந்திய மண்ணில், இந்திய ஆய்வுக்கூடங்களில் உருவாக்கி இருக்கின்றன. கப்பல் சார்ந்த தொழில்நுட்பங்கள், நீர்மூழ்கி தொழில்நுட்பங்கள், தொலைத்தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் தொழில்நுட்பங்கள் என்று பலவற்றை நாம் உருவாக்கி சமீபத்தில் எல்லையில் நிகழ்ந்த துல்லிய பதிலடி தாக்குதலில் நமது இந்திய மூளைகள் உருவாக்கிய ஏவுகணைகளும் பாதுகாப்பு உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டு இந்த தேசத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதை நாம் எல்லோரும் பெருமையோடு நோக்குகிறோம். அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளில் களமாடி வருகிற பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்தியாவை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்வதற்காக போர் விமான என்ஜின் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறது. உலகத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் 193 நாடுகள் இருக்கின்றன. அந்த 193 நாடுகளில் வெறும் 7 நாடுகளிடம்தான் நவீன போர் விமான தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது போர் விமான என்ஜினை வடிவமைக்கக்கூடிய தொழில்நுட்பம். அதில் உலகத்தில் விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய நாடுகளில் மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த நாடுகளுள் இன்னும் சில ஆண்டுகளில் இணைய இருக்கிற மாபெரும் தேசம் நமது பாரத தேசம் நண்பர்கள். அதற்கான ஆராய்ச்சியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் சார்பில் அந்த குழுவில் நானும் இருக்கிறேன் என்பதை போதுமான பணிவுடன் இந்த மேடையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி எழும்புது, இவர் போர் விமானம் தயாரிக்கிறவர், இவங்க டீம்ல இருக்கிறவங்க ஏவுகணை தயாரித்து பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் பூமியடா என்று ஒரு கவிஞர் சொன்னது போல இவர்கள் தாக்குதல் தொடுப்பவர்கள். ஆனா இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? மானுடம் வளர்க்கும் அறிவியல். தப்பு பண்ணிட்டாங்களோ? தலைப்பு சரி, ஆனால் தேர்ந்தெடுத்தவரை தவறுதலாக தெரிவு செய்யப்பட்டு விட்டாரோ? இவர் உயிர் காப்பவர் அல்ல, உயிர் கேட்பவர். ஆராய்ச்சியில்
பாதுகாப்பு தொடர்பான பல ஆராய்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கிறோம். அதில் உயிர் காக்கும், மக்கள் நலம் காக்கும் பல தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த தேசம் பல புரட்சிகளை சந்தித்திருக்கிறது. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்கிற விடுதலை போராட்டம், அதன் விளைவாக நாம் சுதந்திரம் பெற்றோம். வேலூரில் நடந்த முதல் சிப்பாய் கழகம் துவங்கி படிப்படியாக பல புரட்சிகளை இந்த தேசம் சந்தித்து ஒவ்வொரு புரட்சியும் ஒரு மாற்றத்தை கட்டமைத்திருக்கிறது. அப்படி பல மாற்றங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். சுதந்திர இந்தியா பல புரட்சிகளை சந்தித்திருக்கிறது. அந்த பல புரட்சிகளில் குறிப்பிடத்தக்க புரட்சிகள் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த புரட்சிகள். கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சி. டெலிகாம் ரெவல்யூஷன், ஒவ்வொரு கிராமத்திலும் மஞ்சள் கலரில் ஒரு பொட்டி இருக்கும். பிசிஓ பாக்ஸ், பப்ளிக் கால் ஆஃபீஸ் என்கிற ஒரு மஞ்சள் பெட்டியில் ஒரு தொலைபேசி இருக்கும். அதை கொண்டு இந்திய மக்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிய நாட்கள் உண்டு. இன்று உள்ளங்கைக்குள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக பல புரட்சிகள் இந்திய விடுதலை பெற்ற பிறகு தேசம் இருந்த நிலையிலிருந்து படிப்படியாக தேசத்தை உயர்த்தி உலகத்தின் முதல் 10 அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடுகளுள் ஒன்றாக இந்தியா இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது. பல துறைகளில் உலகத்தின் முதல் 5 நாடுகள் பட்டியலில் நமது தேசம் இருக்கிறது. அப்படி பல புரட்சிகளுள் முக்கியமான புரட்சிகள் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்தவை. அதில் ஒரு புரட்சியை உங்களோடு பேச இருக்கிறேன். 1950களில் இந்தியாவில் பிறந்த குழந்தைகள் துறைமுகத்தில் எப்பொழுது கப்பல் வரும் என்று காத்திருந்தன. ஏன் தெரியுமா? ஏன் பிறந்த குழந்தைகள், குட்டி குழந்தைகள் துறைமுகத்துக்கு கப்பல் வரும் காலம் நோக்கி ஏன் காத்திருந்தன என்றால், இந்தியாவில் பால் பற்றாக்குறை. பால் பவுடர் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற டைரி சூப்பர் பவர் என்கிற பால் வல்லரசு நாடுகளிடமிருந்து கப்பல் மூலம் பால் பவுடர், பால் பொடி கொண்டு வரப்படும். அந்த பொடி வாகனங்களின் மூலமாக, ரயில் மூலமாக தேசத்தின் பல இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டு அழுகிற குழந்தைகளின் அடுத்த வேலை பால் கோலையில் இந்த பவுடர் தான் பாலாக இடம்பெற்ற நாட்கள் உண்டு என் நண்பர்களே. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு இளைஞன், ஒரு படித்த இளைஞன் இதை நோக்கி ஒரு கேள்வியை வீசினான். ஏன் இந்தியாவில் பசுக்களின் எண்ணிக்கையும் எருமை மாடுகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்த வேளையில், இருக்கிற நேரத்தில் ஏன் நாம் உலக நாடுகளில் பால் பவுடர் இறக்குமதியை எதிர்பார்த்து ஏன் காத்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை பொது வெளியில் முன்வைத்தான். அந்த காலகட்டத்தில் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பால் உற்பத்தி துறையில் முக்கியத்துவம் பெற்ற முன்னேறிய நாடுகள். வில்லியம் ரெட்டிட் என்கிற உலக புகழ்பெற்ற பால் வள நிபுணர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் அவர் எழுதியிருந்தது என்னவென்றால், பசுமாட்டின் பாலிலிருந்து பால் பவுடரை உற்பத்தி செய்யலாம், எருமை மாட்டின் பாலிலிருந்து பால் பவுடர் தயாரிக்க முடியாது என்று ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் எழுதினார். நம்முடைய மேற்கு இந்திய பகுதிகளில் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் பசுமாட்டின் எண்ணிக்கையை விட எருமை மாடுகளின் எண்ணிக்கை அதிகம். எருமை மாடுகளிலிருந்து கறக்கப்படுகிற பால் பல கிராமங்களிலும் நகரங்களிலும் கறக்கப்பட்டு அது மும்பை போன்ற நகரங்களுக்கு, மாநகரங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அது விநியோகம் செய்யப்படும். அதிலும் பற்றாக்குறை ஏற்பட்டு பால் பவுடர் இறக்குமதி செய்யப்பட்டு அந்த பால் பவுடர் பாலாக மாற்றப்பட்டு அதுவும் விநியோகிக்கப்பட்ட வந்த காலகட்டம் அது. அந்த நேரத்தில் இந்த இளைஞன் இப்படிப்பட்ட ஒரு காத்திரமான கேள்வியை பொது வெளியில் முன்வைத்தான். எருமை மாடுகள் அதிகம் இருக்கிற இந்த பிரதேசத்தில் எருமை மாட்டின் பாலிலிருந்து பால் பவுடரை ஏன் உற்பத்தி செய்ய முடியாது? மற்ற அறிஞர்கள்லாம் சொன்னார்கள், அப்படி ஒரு முன்னோடி அறிஞர் எழுதி வைத்து விட்டார். அவர் அறிவியல் பூர்வமாக எழுதியிருக்கிறார். காலாகாலமாக கட்டி காப்பாற்றப்பட்டு வருகிற, கண்மூடித்தனமாக காப்பாற்றப்பட்டு வருகிற நம்பிக்கைகளின் மீது கல்லெறிவதுதான் அறிவியலின் ஆரம்ப கட்டம்.
அப்படி கல்லெறிய கிளம்பிய இளைஞர்களுள் இந்த இளைஞன் முதன்மையானவனாக ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டு நின்றான். ஏனென்றால் அவன் சொன்னான், வல்லுநர்களின் தொழில்நுட்ப ஆலோசனைகள் வளரும் நாடுகளின் தேவைகளையும் கள நிலவரங்களையும் சார்ந்ததாக இல்லாமல் வளர்ந்த நாடுகளின் பொருளாதார ஆசைகளுக்கு ஏதுவாகவே இருக்கின்றன என்கிற ஒரு கருத்தை, அறிவியலின் அரசியலை பொதுவெளியில் முன்வைத்தான் இந்த இளைஞன். அவனும் அவனுடைய கூட்டத்தை சேர்ந்த மற்ற இளைஞர்களும் சேர்ந்து ஆராய்ச்சியில் இறங்கினார்கள். என்ன ஆராய்ச்சி? எருமை பாலிலிருந்து பவுடர் தயாரிக்க முடியுமா? அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, பசுமாட்டின் பாலை விட எருமை மாட்டின் பாலில் கொழுப்பு அதிகம். அப்படியே நீங்கள் அதை பவுடராக பொடியாக உருவாக்க எத்தனித்தால் அது உறைந்து விடும். அப்போ எப்படி இந்த சிக்கலை தீர்ப்பது? கொழுப்பை நீக்கினால் என்ன? கொழுப்பை நீக்கி ஆராய்ச்சி செய்தார்கள், முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் கொழுப்பை நீக்கி ஆராய்ச்சி செய்தார்கள். யுரேக்கா முடிந்தது, பவுடர் கிடைத்தது. அப்படி செய்தவர் ஹரிச்சந்த் தலாயா. கூகுள் பண்ணி பாருங்க, இந்த கூட்டம் முடிந்த பிறகு அதிகம் கொண்டாடப்படாத விஞ்ஞானி அவர். அவரும் வர்கீஸ் குரியனும் இணைந்து மும்பையில் நடத்திய அந்த சரித்திர புகழ் வாய்ந்த அந்த சோதனை, எருமை மாட்டின் பாலில் இருந்து பவுடர் தயாரிக்கிற இந்திய வரலாற்றின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி கட்டமைப்பின் மிக முக்கிய நாளாக அன்று திகழ்ந்தது. மும்பையில் இந்த சோதனை நடந்தது. யுனிசெஃப் நிறுவனத்தின் விஞ்ஞானிகளும் இதில் பங்கேற்றார்கள். வெற்றிகரமாக நாம் பவுடர் பாலை உருவாக்கினோம். அந்த பவுடர் பால் உருவாக்கப்பட்ட பிறகு, ஏனென்றால் இந்த எருமை மாடுகளை ரொம்ப கூர்மையாக கவனிச்சிங்கன்னா, வழக்கமாக அவர்கள் அதிலிருந்து கிடைக்கிற பாலை விட குளிர்காலங்களில் எருமை மாடு 2 மடங்கு பால் கறக்கும். ஆனால் அந்த பாலை அவர்கள் மும்பைக்கு அனுப்பிய பொழுது மும்பையிலிருந்து சொன்னார்கள், எங்களுக்கு அதிகமாக நீங்கள் பால் அனுப்புவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் தினந்தோறும் நீங்கள் அதிகமான பாலை அனுப்ப வேண்டும். வருடத்தின் 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு நீங்கள் அதிகமாக பாலை அனுப்பினால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எங்களிடமிருந்து பெறுகிற மக்களுக்கு தேவை தினந்தோறும் இருக்கிறது. ஆக அவர்களிடம் பால் இருந்தது, பாலை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற நுட்பம் இல்லை. அந்த நுட்பத்தை தான் இந்த 2 இளைஞர்களும் இவருடைய குழுவினரும் சேர்ந்து பால் பவுடர் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இந்தியாவின் முதல் பால் பவுடர் தொழிற்சாலை அப்போதைய இந்திய பிரதமரால் துவக்கி வைக்கப்பட்டு ஒரு மாபெரும் புரட்சியாக, அதைத்தான் ஆபரேஷன் ஃப்ளட், ஒயிட் ரெவல்யூஷன் என்கிற வெண்மை புரட்சியாக, பால்வள புரட்சியாக இந்த தேசம் கொண்டாடி அதனுடைய முடிவு எப்படியாக இருந்தது தெரியுமா? நம்ம அந்த ரேங்க்ல நம்ம பேரே இல்லை. இன்னைக்கு கூகுள் பண்ணி பாருங்க, நிகழ்ச்சி முடிந்த பிறகு தி டாப் டைரி ப்ராடக்ட் தி கண்ட்ரி which is number 1 in டைரி ப்ரொடக்ஷன் என்று ஒரு கூகுளில் போட்டு பாருங்க, ஒரே ஒரு பேர் வரும், இந்தியா. இன்றைக்கு உலக அளவில் பால் பொருள் உற்பத்தியில் முதல் நிலையில் இருக்கிறது நமது பாரத தேசம் நண்பர்களே. அங்கே அந்த இளைஞன் குஜராத்தில் அவருக்கு வேலை கிடைச்ச இடம் கைரா மாவட்டத்தினுடைய ஒரு இடம். அந்த இடத்தினுடைய பேர் ரொம்ப மகிழ்ச்சியான பேர், ஆனந்த். மகிழ்ச்சியான பேர். இப்போ நீங்களாம் ஒரு 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 பிராண்ட் நேம், ஒரு வணிக பெயர் மிக பிரபலமானது, அமுல். அமுல் என்கிற பெயரினுடைய விரிவாக்கம் எது தெரியுமா? ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அதனுடைய சுருக்கம் தான் அமுல். அப்படி தேசத்தின் வரலாற்றை புரட்டி போட்டது ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞானி, ஒரு தொழில்நுட்ப நிபுணனுடைய ஒரு சிந்தனை. நம்பப்பட்டு வந்த கண்மூடித்தனமான நம்பிக்கைகளின் மீது விளக்கெறிந்து விளக்கை வீசி அதை மறுபடியும் மீள் பார்வை பார்த்து அந்த அறிவியல் ஆராய்ச்சியின் மூலமாக நாம் இப்படி பெற்றோம். சரி சார், அது ராஜஸ்தான் குஜராத்தில் ஆனந்தில் நடந்தது, அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த இளைஞன் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அவர் யார் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். டாக்டர் வர்கீஸ் குரியன், மில்க் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பால்காரர் என்று அழைக்கப்பட்ட வர்கீஸ் குரியன் அவர்கள். அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர் என்பது உங்களுக்கு தெரியாத செய்தி. ஆக
இந்தியாவின் வெண்மை புரட்சிக்கு வித்திட்டது நமது அண்ணா பல்கலைக்கழகம். அதில் படித்த மாணவர் தான் இப்படி சென்றார். இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பாதுகாப்பு ஆராய்ச்சியின் மூலமாக பொதுமக்களுக்கு பல நன்மைகள், நாங்கள் உருவாக்கிய பல தொழில்நுட்பங்கள், இன்று போர் முனையில் நாங்கள் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள் நடந்து வந்து காடு மலை கடல் எல்லாம் கடந்து வந்து பொதுமக்களின் கதவை தட்டி நாங்கள் இருக்கிறோம், எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் கைவிரித்து நிற்கின்றன. இதையெல்லாம் தொகுத்து தான் நான் போர் முனை முதல் தெருமுனை வரை என்ற தலைப்பில் புத்தகமாகவே எழுதியிருக்கிறேன். அப்படி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். போர் விமானம் பறக்கும் பொழுது நிறைய நேரத்தில் நீங்கள் பொது வெளியிலெல்லாம் கேட்டிருப்பீங்க, பேர்ட் ஸ்ட்ரைக், பறவை மோதி விமானம் விபத்துக்குள்ளானது. பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு பார்த்துருக்கோம் இல்லையா? பறவைகளை பார்த்து விமானம் உருவாக்கப்பட்டாலும் விமானத்துக்கு எதிரியாக கற்பிதம் செய்யப்படுவது பறவை தான். அப்படி கிடையாது இல்லை, அது பறவைகளுக்கான உலகத்தை நாம் தான் நம்முடைய விமானம் கொண்டு ஆக்கிரமித்திருக்கிறோம். பறவை மோதல், பேர்ட் ஸ்ட்ரைக் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையில் பார்த்தா பறவை மோதுறது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மின்விசிறி இருக்கு இல்லையா? அந்த மின்விசிறி வந்து ஏறக்குறைய இந்த சுற்றுறதை வந்து நம்ம ஆர்பிஎம்னு சொல்லுவோம் இல்லையா, ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சுற்றுகள் சுற்றுகிறது. நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துகிற மின்விசிறி ஏறக்குறைய 400 அல்லது 450 சுற்றுகள் சுற்றுறோம் ஒரு நிமிஷத்துக்கு. ஒரு விமான என்ஜின், பயணிகள் விமான என்ஜின் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சுற்றும் தெரியுமா? பயணிகள் விமான என்ஜின் 5000 சுற்று. வீட்டில் 400 450, இது 5000 சுற்று. ஒரு போர் விமானம் 10,000 சுற்று, 15,000 சுற்றுகிற விமானங்கள்லாம் இருக்குது. இன்னும் சிறிய விமானமாக இருந்தால் 50,000 சுற்று, நிமிஷத்துக்கு 50,000 சுற்று. அப்போ இப்படி உயர் வேகத்தில் சுற்றுகிற விமான என்ஜினுக்கு முன்பாக எது வந்தாலும் அது மோதுவதில்லை. விமான என்ஜின் சடுதியில் அதை உரிந்து கொள்ளும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், எங்கள் போர் விமான என்ஜின் நான் வெஜிடேரியன் என்று சொல்லுவோம். ஏன்னா வர்ற பறவைகள்லாம் நல்லா அடித்து நொறுக்கும். ஆக பறவைகளை உரிந்து கொள்கிறது. பறவைகளை உரிந்து கொள்ளும் போது பறவை சின்னது தானே சார், உங்களுடைய விமானம் பெரியது, உங்களுடைய விமான என்ஜின் அதிக சக்தி வாய்ந்தது. ஒரு பறவையால் அதை சரித்து விட முடியுமா? யோசிக்கலாம் நீங்கள் நண்பர்களே. ஒரு பறவை விமான என்ஜினால் உரிந்து கொள்ளப்படும் போது அந்த பறவை மொத்த பாதிப்பையும் தானாகவே ஏற்படுத்துவதில்லை. பறவை மோதலினால் ஒரு சிறிய பகுதி உடைந்தால் அது உலோக பகுதி. அந்த பகுதி விமானத்தில் எப்பவுமே முன்னால் இருக்கக்கூடிய அந்த காற்றாடி குறைந்த வேகத்தில் சுற்றும். உள்ளுக்குள் இருக்கிற காற்றாடி, வெளியே இருக்கிற காற்றாடி 14,000 சுற்றுகள் ஒரு நிமிஷத்துக்கு சுற்றினால் உள்ளே இருக்கக்கூடிய காற்றாடி ஒரு நிமிஷத்துக்கு 15,000 சுற்றுகள் சுற்றும். ஆக உள்ளே இருக்கக்கூடிய காற்றாடி அதிக வேகத்தில் சுற்றுகிறது. இந்த பறவை உரிந்து கொள்ளப்படும் போது அதில் இருக்கக்கூடிய பிளேட், அந்த அலகை உடைத்தால் அதனுடைய சிறு பகுதி கூட ஒரு தோட்டா போல என்ஜினுக்குள்ளாக சென்று அத்தனை பகுதிகளையும் அடித்து நொறுக்கிவிடும். என்ஜின் இல்லை என்றால் உங்களுக்கு விமானம் பறக்க முடியாது. விமானம் நொறுங்கி பயணி அவரை காப்பாற்ற முடியாது. பயணிகள் விமானமாக இருந்தால் பயணிகளையும் காப்பாற்ற முடியாது. ஆக விமானத்துறை விஞ்ஞானிகளாகிய எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரிய சவால், பறவை மோதினாலும் பாதிப்படையாத ஒரு விமான என்ஜினை வடிவமைக்க முடியுமா? வடிவமைக்கலாம், ஆனால் அதை சோதிக்கணும் இல்லையா? சோதிக்கிறது எப்படி? விமானத்தில் வச்சு சோதிக்க முடியாது. அப்போ ஒரு பறவை மோதினால் அது உடனடியாக விமானம் விபத்துக்குள்ளாகும். என்ன செய்வோம்? நிறைய சோதனைகள் செய்வோம். படைப்பதனால் என் பேர் இறைவன் என்று ஒரு கவிஞர் சொன்னார் இல்லையா? படைப்பதால் விஞ்ஞானிகளும் ஒரு வகையில் இறைவர்களே, ஆனால் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று இன்னொரு வாக்கியமும் இருந்தது. படைப்பதோடு படைப்பை சோதிப்பதும் இறைவனுடைய வேலை இல்லையா? நாங்களும் படைப்பதோடு நின்று விடாமல் அதை ஆய்வுக்கூடத்தில் தொடர்ந்து சோதித்து கொண்டே இருப்போம். நாங்களும் ஒரு வகையில் இறைவர்களே. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ எப்படி ஒரு என்ஜினை பறவையை மோத விட்டு சோதிப்பது? சொல்லுங்க சார், நீங்கள் PhD படிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் பண்ணணும். பறவையே வா,
இதோ இருக்கிறது என்ஜின், தயவு செய்து மோது. சொல்ல முடியுமா? முடியாது. அங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோழி துப்பாக்கி, சிக்கன் கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் ஒரு சிக்கன் கன் பண்ணோம். அது என்ன சார் சிக்கன் கன் அப்படின்னா, ஒரு பெரிய குழல், அந்த குழல் துப்பாக்கி போலதான் பெரிய நீண்ட ஒரு துப்பாக்கி செஞ்சிட்டோம். எங்க ஆய்வுக்கூடத்தில் பெங்களூர்ல இருக்குது. பெரிய துப்பாக்கி செஞ்சிருக்கோம். துப்பாக்கி எப்படி நீங்கள் விசையை சுண்டினால் தோட்டா வெளியே வருகிறதோ அதிவேகமாக, அதே போல நாங்கள் ஒரு பெரிய குழல், நீண்ட குழலை செய்து அதில் அழுத்தப்பட்ட காற்றை கொண்டு ஏதாவது ஒரு பொருளை வைத்து அந்த காற்றை வைத்து அழுத்தினால் மிக வேகமாக வெளியே வருகிற ஒரு அமைப்பை உருவாக்கினோம். இதுக்கு பேர் தான் சிக்கன் கன். ஒரு கல்லூரியிலே நான் மாணவர்கிட்ட பேசும்போது சிக்கன் கன் என்றால் என்ன என்று தெரியுமானா, ஒரு பையன் எழுந்து சொன்னான், சிக்கன் கன் என்றால் அந்த விசையை சுண்டினால் சிக்கன் 65 வெளியே வரும். தம்பி இல்லப்பா என்று நான் இப்படி உங்களுக்கு விவரித்தது போல விவரித்தேன். அப்போ என்ன பண்ணுவோம்? துப்பாக்கி செஞ்சிட்டோம். பறவைக்கு எங்க போறது? பறவையை, ஒரு உயிரை கொள்வது சரியா? மனித உயிரை காப்பாற்ற இன்னொரு உயிரை கொள்வது சரியா? எல்லா உயிர்களும் சமம் தானே. அதனால நம்ம பறவைகளை இதில் பயன்படுத்தவே முடியாது. நாங்கள் என்ன பண்ணோம்? செயற்கை பறவை, ஆர்டிஃபிஷியல் பேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூகுள் பண்ணி பாருங்க, வலைதளத்தில் தேடுங்கள். ஆர்டிஃபிஷியல் பேர்ட் அது ஒன்றும் இல்லை. இந்த பாறைகளை வெடிப்பதற்கெல்லாம் ஜெலாட்டின் பயன்படுத்தப்படுகிறது, தெரியும் இல்லைங்களா? இந்த கல் குவாரிகளில் எல்லாம் வெடிப்பதற்கு ஜெலாட்டின் அது ஒரு இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன், ஒரு புரத பொருள். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், ஒரு அழுத்தினால் மிருதுவாக இருக்கும். நாங்கள் அதில் அச்சு செய்து உருளைகளாக செய்தோம். இப்போ ஒரு பறவையை எடுத்துக்கொண்டால் பறவையினுடைய எடை, பறவையினுடைய அளவு, பறவையினுடைய தசை அடர்த்தி, ஃப்ளஷ் டென்சிட்டி, இந்த மூன்றையும் கொண்டு நீங்கள் ஒரு உருளையை செய்து அதிகமாக ஜெலாட்டின் போட்டு அதை நீங்கள் அழுத்தி அதன் அடர்த்தியை அதிகரித்தால் தசை அடர்த்தியோடு உங்களால் விளையாட முடியும். ஒரு உருளை செய்து இது காகம், அதிக அடர்த்தி செய்து இது பருந்து, இது வல்லூர், இப்படி எங்களால் செயற்கை பறவைகளை செய்த முடிந்தது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வாங்கின எம்டெக் டிகிரி, எங்களுடைய பிஹெச்டி டிகிரி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்தியாவில் விமான நிலையங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன விதமான பறவைகள் இருக்கிறது, பறவைகளுடைய எடை எவ்வளவு, அந்தந்த பறவையோட அளவு எவ்வளவாக இருக்கும், அதனுடைய தசை அடர்த்தி அறிவியல் பூர்வமாக எவ்வளவு என்று எல்லாம் நான் வெஜிடேரியன் ஆராய்ச்சி ஒன்று செய்து அதன் மூலமாக செயற்கை பறவைகளை உருவாக்கி அந்த செயற்கை பறவையை இந்த கோழி துப்பாக்கியில் வைத்து அழுத்தப்பட்ட காற்றை வைத்து செலுத்துவோம். அது அந்த செயற்கை பறவை ஒரு தோட்டாவை போல வரும். இந்த துப்பாக்கிக்கு முன்பாக எங்களுடைய என்ஜினுடைய முகப்பு விசிறியை சுழல வைப்போம். இந்த செயற்கை பறவை அதிவேகமாக சென்று சுழன்று கொண்டிருக்கிற விமானத்தினுடைய முகப்பு விசிறியின் மீது மோதும். அப்படி மோதும் போது முகப்பு விசிறி பாதிக்கப்படுகிறதா இல்லையா? பாதித்தால் அதனுடைய வடிவமைப்பு மாறுதல்கள், அதனுடைய மெட்டீரியல், அந்த உலோகத்தை மாற்ற முடியுமா, அதை வலிமைப்படுத்த முடியுமா என்று மறுபடியும் எங்களுடைய ஆராய்ச்சி. நாங்கள் வரைந்த படங்களை மறுபடியும் உருவாக்கி ஒரு பொருளாக வைத்து மறுபடியும் ஆராய்ச்சி. இப்படி தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடத்தி அப்படி உருவாக்கப்படுகிற போர் விமானங்கள் தான் ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 எல்லாம் நீங்கள் தேசிய தினங்களில் வான வேடிக்கை செய்கிறதல்லவா. இப்படி உருவாக்கப்படுகிற விஞ்ஞானிகளின் கடுமையான முயற்சியின் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய இப்படிப்பட்ட விமான என்ஜின்கள் பொருத்தப்பட்ட போர் விமானங்கள் தான். வட்டமடிக்கிற வேலை மட்டுமல்ல, பூக்கள் தூவுகிற வேலைகள் மட்டுமல்ல, புல்லட் தூவுகிற வேலையையும் அவைகள் தான் எல்லைகள் செய்து நமது எல்லைகளை பாதுகாப்பாக வைத்து கொண்டிருப்பதனால்தான் இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கைத்தட்டி புன்முறுவலோடு நாம் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கோம். இல்லை என்றால் இங்கே ஒரு பதுங்கு குழி, அங்கே ஒரு பதுங்கு குழி என்று ஓடி ஒளிய வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் பல நாடுகளில் இருக்கிறது. நமது பாதுகாப்பு மிகச்சிறப்பாக இளைஞர்கள், யுவதிகள் இரவும் பகலும் ஆராய்ச்சி கூடங்களில் தொடர்ந்து தங்களது உடல் உழைப்பு, அறிவியல் என்று எல்லாவற்றையும் சேர்த்து களமாடுவதனால்தான் அதனுடைய பலனை 140 கோடி மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என் அன்பு மக்களே,
பொது வெளியில் அறிவியல் பேசப்பட வேண்டும். அறிவியல் என்பது ஏதோ ஒரு 2 மார்க் கேள்விக்கான விடை என்கிற அளவில் சுருங்கி விடாமல் பொது வெளியிலும் தெருமுனை தேநீர் கடைகளிலும் வீட்டின் வரவேற்பறைகளிலும் தொடர்ந்து பேசப்பட வேண்டும். நான் ஐயாவோட பட்டிமன்றம் நிறைய என்னால் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. நான் டிவி பார்த்து ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். இரவும் பகலும் உட்கார்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சியை என் வீட்டில் புத்தகங்கள் இடமாற்றி இருக்கின்றன. ஏறக்குறைய 3000 புத்தகங்களை நான் வீட்டில் வைத்திருக்கிறேன். ஓய்வு நேரங்களில் படிப்பது தான் குடும்பத்தோடு நான் செய்கிற ஒரு குடும்ப பொழுதுபோக்காக இருக்கிறது. மாதந்தோறும் அங்காடிகளுக்கு செல்லும் பழக்கம் பலருக்கு இருக்கலாம். நாங்கள் மாதந்தோறும் நூலகங்களுக்கு செல்கிறோம், புத்தக விற்பனையகங்களுக்கு செல்கிறோம். மாதம் இவ்வளவு ரூபாய்க்கு புத்தகம் வாங்க வேண்டும் என்று குடும்ப வரவு செலவு கணக்கிலேயே வைத்திருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்திலிருந்து ஒரு பிரதிநிதியாக உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். என் அன்பு நண்பர்களே, அறிவியலை தொடர்ந்து பேசுவோம். நமது பிள்ளைகள் நாம் கண்மூடி நம்பிக்கொண்டிருக்கின்ற கற்பிதங்களின் மீது, நம்பிக்கைகளின் மீது கேள்விகளை தொடுக்கும் போது, இத்தனை வருஷம் இப்படி தாண்டா பண்ணியிருந்த, அமைதியாயிரா என்று வாயை பொத்தாமல் கேள்வி உனது அறிவை விரிவாக்கும். நம்மிடம் அதற்கான பதில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த சிறிய குழந்தையின் கேள்விக்கான பதில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த பதிலை கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட மேடைகள் மாபெரும் அளப்பெரும் பணியை செய்யும். இது மதுரையின் வீதிகளில் மட்டுமல்ல, பால்வெளி வீதி வரை நம் தமிழக விஞ்ஞானியின் விரல்கள் நீண்டிருக்கின்றன. ஆக தொடர்ந்து நாம் இந்த முயற்சியில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். மதுரையில் துவங்கி இருக்கிற இந்த பொறியியல் பொறி இன்னும் பற்றி எரிந்து இன்னும் பல கல்வி நிலையங்களுக்கும் பல குடியிருப்புகளுக்கும் பொதுவெளிகளிலும் தொடர்ந்து பேசப்படும் என்று நம்புகிறேன். முடிப்பதற்கு முன்பாக ஒரு கேள்வியோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கொசு மருந்து பயன்படுத்தியிருக்கீங்க இல்லையா? மஸ்கிட்டோ க்ரீம் பயன்படுத்தியிருக்கீங்க. வீட்டில் இந்த கொசு மருந்து இருக்கு இல்லையா, வேப்பரைசர் இருக்கும், அது திரவ வடிவில் இருக்கும், மின்சாரத்தில் அது ஆவியாகும். கொசு மாத்திரை எத்தனை பேர் பயன்படுத்தியிருக்கீங்க? அது என்ன சார் கொசு மாத்திரை? கொசுவுக்கு ஜுரம் வந்தால் மாத்திரை போட்டுக்குமா? இராணுவ விஞ்ஞானிகள் கொசு மாத்திரையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். என்ன தெரியுமா? இராணுவ முகாம்கள், மலை உச்சியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள், கீழே ஒரு 100 அடி கீழே நீர் இருக்கும். அந்த நீரில் நிறைய கொசு முட்டையிட்டு கொசுவினுடைய தொல்லை அதிகம் இருக்கும். இவங்க இரவும் பகலுமாக இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும். அங்கே மேலிருந்து அவர்கள் கொசு மருந்தை அடித்தால் வழியிலேயே அது ஆவியாகிவிடும், கீழே செல்லாது. கீழ் இறங்கி அவர்களால் கொசு மருந்து அடிக்கவும் முடியாது, ஏன்னா அது ஆபத்தான செங்குத்தான பள்ளமாக இருக்கும், மீண்டு வர முடியாது. நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, கொசு மாத்திரை உருவாக்கியிருக்கோம். அந்த மலையினுடைய நுனியில் இருந்து கொண்டு இராணுவ வீரர் இந்த மாத்திரையை தூக்கி அப்படி போடுவார். அந்த மாத்திரை 100 அடி உயர பள்ளத்தில் கூட கீழே போகும். அந்த நீர்நிலையில் 20 நாட்கள் இந்த மாத்திரை மிதந்து அங்கு இருக்கக்கூடிய கொசு முட்டைகளை ஒழித்து விடும். இப்படி பல புதுமையான, நூற்றுக்கணக்கான புதுமைகளை நாம் செய்திருக்கிறோம். உங்களுடைய பிற மேடைகளில் நான் அவைகளை அவற்றை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உள்ளுக்குள் ஒழ்கின்ற உங்கள் கற்பனைகள் உயிர் பெறுக, சொல்லுக்கு சிக்காத உங்கள் சொப்பனங்கள் மெய்ப்படுக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.